ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வைசாக் ஸ்லீப் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கான வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன கேட்டகரியில் வந்துட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ட்ரைனி கேட்டகரியில் தான் வந்துட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டிசிப்ளினில் வந்து நீங்கள் கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. தென் உங்களுக்கான சேலரி வந்துட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 20,000 அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் எல்லாமே அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்துட்டு என்னைக்கு அப்படின்னா May 6 அப்படிங்கிறதே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வேறு என்னெல்லாம் டீட்டெயில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும். இதுதான் கைஸ் இந்த ஜாப்க்கான ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க், வெப்சைட் லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு சொன்ன மாதிரி வைசாக் ஸ்டீல் பிளான்ட் ப்ரைட் ஆஃப் ஸ்டீல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரஷ்யா இஸ்பெட் நிகாம் லிமிடெட், விசாகப்பட்டினம். ஓகேங்களா? இதில் வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி ட்ரைனி ஃபினான்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வேகன்சி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கான உங்களுக்கு டென்யூர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 year அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபிக்ஸ்டு டேர்ம் அப்படிங்கிறதையும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு நவரத்னா கம்பெனி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் சேல், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு போஸ்ட் கோடு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 601 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன போஸ்ட் அப்படின்னா வந்துட்டு ட்ரைனி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். சரிங்களா? நம்பர் ஆஃப் வேகன்சி உங்களுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு யூஆருக்கு 5 வேகன்சி, ஓபிசி வந்துட்டு 3 வேகன்சி, எஸ்சியில் வந்துட்டு 1 வேகன்சி, எஸ்டியில் வந்துட்டு 1 வேகன்சி அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜாப்க்கு வந்துட்டு உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 28 years அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. க்ரூஷியல் டேட் பார்த்திங்க அப்படின்னா 1/3/2024 அப்படிங்கிறது வந்துட்டு கொடுத்துட்டாங்க. இந்த அப்பர் ஏஜ் லிமிட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா SC/ST கேண்டிடேட்ஸாக இருந்தால் 5 years கொடுத்துருக்காங்க. OBC NCL கேண்டிடேட்ஸாக இருந்தால் 3 years கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு PWBDக்கு வந்துட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடிஷ்னலாக வந்துட்டு 10 years வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஜாப்க்கோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கோட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 601. என்ன கேட்டகரி அப்படின்னா ட்ரைனி ஃபைனான்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் டிகிரி. ஓகேங்களா? ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஜாப் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இந்த ஜாப்க்கான உங்களுக்கு சேலரி வந்துட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20,000 அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. தென் அது கூடவே வந்துட்டு உங்களுக்கு அக்காமடேஷன் சொல்லியிருக்காங்க. ஹாஸ்டல்ஸ் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ஜென்ரல் ஷிஃப்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மார்னிங் 9 o'clock இருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கான டியூரேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 1 year, அதாவது 12 months அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு லீவ் வந்துட்டு எவ்வளோ எடுத்துக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 yearல வந்துட்டு 12 days மேக்ஸிமம் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு மந்த்தும் ஒரு 1 day வந்துட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? மெத்தட் ஆஃப் செலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்துட்டு இல்லை, எல்லாமே வந்துட்டு மெரிட் லிஸ்ட்டில் தான் வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எப்படி வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே இவங்க சொல்லியிருக்கக்கூடிய வெப்சைட் லிங்க் இல்லை ஓப்பன் பண்ணி அதில் போய்ட்டு நீங்கள் அதோட ஹோம் பேஜில் போய்ட்டு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட் லிங்க்குமே வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 6th May அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களோட 10th மார்க் ஷீட் வந்துட்டு கேட்டிருக்காங்க. உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட், ஓபிசி சர்டிஃபிகேட்டு, இங்கே எஸ்சியாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அடுத்து வந்துட்டு உங்களோட பேன் கார்டு காப்பி வந்துட்டு கேட்டிருக்காங்க. தென் வந்துட்டு உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு கேட்டிருக்காங்க. உங்களோட பேக்ரவுண்ட் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ளூ கலர் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு எவ்வளோ கேபியில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு சிக்னேச்சர் வந்துட்டு டிஜிட்டலில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு டவுட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு உங்களுக்கு மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுல ப்ராப்ளம் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நம்ம டென்யூர் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 1 year அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இதுதான் கைஸ் இந்த ஜாப்க்கான ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். யாரெல்லாம் வந்துட்டு எலிஜிபிளாக இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.